அவ சைஸுக்கு என்ன சவுண்ட் குடுக்கறா தெரியுமா? உன் முகத்தறிய கிழிப்ப, நீ மாட்டுவ, ஜெயிலுக்கு போவேங்கறா. நான் நல்லா ரசிச்சு கேட்டுட்டு வீடியோவை காட்டின உடனே அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி முழிச்சா. போய் சொல்லு, உன்னால உன் குடும்பமே நடு வீதியில நிக்கும், உன் அம்மாவும் சாவான்னு சொன்னேன். ஒரு வார்த்தை பேசலையே, அப்படியே கால்ல விழுந்துட்டாடி. கொஞ்சம் லேட் ஆயிருந்தாலும் ஸ்டேஷனுக்கு போயிருப்பா. அக்கா, அந்த சங்கீதாக்கு அவ்ளோ திமிராக்கா? உன் முன்னாடி நின்னு பேசுற அளவுக்கு பெரிய ஆளாட்டாளா அவ? அதோட நான் விடலையே, நேரா அந்த ஹீரோ சார், அதான் என் குழந்தை பிரகாஷ், அவனை தேடி போனேன். டீ கடையில ஓசி டீ குடிச்சிட்டு இருந்தான். என்ன பார்த்ததும் கொதிச்சுட்டான். இந்தாங்க குழந்தைனாரே உங்க புது படம்னு காட்டினதும் அவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிச்சான். எனக்கு எதிரா உன் சுண்டு விரல் அசைஞ்சாலும் உன் லைஃபே முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவன் நெஞ்சு கொதிச்சு துடிச்சிட்டு இருப்பான். கண்டிப்பா இந்நேரம் அவன் வைன் ஷாப்ல தான் இருப்பான். ராஸ்கல். இத்தனை நாளும் துருப்பு சீட்டு கிடைக்கலன்னா யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ கிடைச்சிருச்சு. ஐயோ அக்கா, நீ சொல்ல சொல்ல உன் பக்கத்துல இருந்து பார்க்க முடியாம போச்சேன்னு எனக்கு ரொம்ப தவிப்பா இருக்குக்கா. அக்கா, இனிமே அவன் பிரகாஷ் இல்லக்கா, உன் கால் செருப்பு. அவனை கால்ல போட்டு நசுக்குவேன். விட்டுடுவனா? கட்டடத்தை இடிச்சிட்டோன்னு குதிச்சிருப்பான். எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல. அவன் சாகணும். அந்த வீடியோவை ஜெய்ஹிந்த் விலாஸ்க்கு அனுப்புறேன். அத பாத்துட்டு அங்க எல்லாரும் சாவட்டும். வினோ, அக்கா, எதை எங்க எப்ப அனுப்பணும்னு எனக்கு தெரியும். சொல்லி வச்சு கில்லி மாதிரி அடிக்கணும்டி. என்னக்கா நீ? ஆமாண்டி, அரவிந்துக்கும் சத்யாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு பிரகாஷ சந்தேகப்பட வச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் புழுவா துடிக்கணும். அதே மாதிரி சங்கீதாவுக்கும் பிரகாஷுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு சத்யாவையும் சந்தேகப்பட வைக்கணும். அவ இவளை சந்தேகப்படணும், இவ அவனை சந்தேகப்படணும். புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கையே இல்லாம சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபயர்லயே இருக்கணும். இத கொஞ்சம் கொஞ்சமா ஊதி பெருசாக்கணும். அரவிந்தும் இத ஊதி விடுவான். தீய மெதுவா வளர்த்து காட்டு தீயா மாத்தணும். ஏதாவது ஒரு டைம்ல பிரகாஷ் சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்தணும்னு சத்யாவை பார்த்து, ஏண்டி அவனோட உனக்கு பழக்கமானு சத்யாவை கேட்கணும். அந்த நேரம் பார்த்து இந்த வீடியோவை அவளுக்கு அனுப்பணும். அப்பதான் அவ, நீ யோகியனா? உனக்கும் சங்கீதாவுக்கும் என்னடா உறவு? கர்ப்பத்தை கலைக்க புருஷன்னு நீ ஏண்டா கையெழுத்து போட்டேன்னு அவனை கேட்கணும். அதுக்கப்புறமா சத்யா பெட்டிய தூக்கிட்டு அவன் மூஞ்சில காரி துப்பிட்டு வீட்டை விட்டே வெளியில போயிடுவா. அதே சமயம் இந்த வீடியோவை பார்த்த தியாகி சிதம்பரம் சும்மா இருப்பாரா? போடா வெளியில அவனை சொல்லுவாரு. இவன் வெளியில போய் தானே ஆகணும். அப்புறம் வீட்டுல இருக்க போறது மத்தவங்க தான். அப்பதான் அங்க நல்ல பாம்பு புகுந்த மாதிரி நான் போவேன். ஜெய்ஹிந்த் விலாச சுத்தி வளைப்பேன். இதுதான் என்னோட பிளான். இதுக்காக தான் இந்த வீடியோவை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணாம இருக்கேன். ஜெய்ஹிந்த் விலாஸ் என் கைக்கு வரப்போற நாள் தொலைவில் இல்ல. அக்கா, உன்னை அடிச்சுக்க யாராலையும் முடியாதுக்கா. புள்ளி வச்சு கோலம் போடுற ஆளதான்க்கா நான் பாத்திருக்கேன். ஆனா நீ ஒரு வீட்டையே வளைக்கிறியேக்கா. நீ ரொம்ப கிரேட்டுக்கா, என் செல்ல அக்கா. குடிச்சிட்டு வந்த மாதிரி இன்னைக்கும் குடிச்சிட்டு வருவாரோ? கடவுளே, வீட்ல யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்னங்க பாத்து, என்னங்க இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? வாங்க. பாத்துங்க, பாத்து இறங்குங்க. பாத்துங்க. என்னங்க
இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, அதுவும் வண்டி வேற ஓட்டிட்டு வந்திருக்கீங்க. போலீஸ் பிடிச்சாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அதுவும் நீங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். திட்டாத சொல்லலாம், எல்லாம் ஜாலி மூட் அவ்வளவுதான். நான் நடந்துச்சுன்னு இப்ப கோச்சுக்கிறேன். சொல்லலாம் தேவதை. உள்ள வாங்க. செல்லம், தேவதையே செல்லம். சத்தம் போடாதீங்க. சத்யா, இப்ப மட்டும் சத்தியான்னு கொஞ்சுங்க. குடிக்கிறதுக்கு முன்னாடி நினைச்சு பாத்தீங்களா? என்ன சொல்லலாம், ஏன் கோச்சுக்கிற? கோவத்திலயும் நிலா மாதிரி இருக்க, சூப்பரா இருக்க செல்லம். நீங்க வாங்க. திட்டாதரா. டேய், குடிச்சிருக்கியா? என்னடா பூசா கேக்குற? டேய், இத்தனை நாள் ஒழுங்கா இருக்கான்னு நினைச்சேன். இப்படிதான் குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கானா? என்ன சத்தியா அதெல்லாம்? ஏய், அட்வைஸ் பண்ற? டேய், ஐயோ மாமா, அத்தையும் மாமா எந்திரிச்சிட்டாங்கன்னா தப்பாயிடும் மாமா. எங்க நீங்க வாங்க. நீங்க போங்க. என்னாச்சு இவனுக்கு? எத்தனை நாள் இது நடக்குதுன்னு தெரியலையே. ச்சே. பாத்து. என்னங்க இப்படியா குடிச்சிட்டு வருவீங்க? தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நானும் தப்பு பண்ணிட்டேன். சங்கீதாவும் தப்பு பண்ணிட்டா. நாங்க தப்பு பண்ணிட்டோம். நானும் சங்கீதாவும் தப்பு பண்ணிட்டோம் சத்யா. வெளியே தெரிஞ்ச அசிங்கமாயிடுமே. சலோ, சங்கீதாவும் தப்பு பண்ணிட்டா, நானும் தப்பு பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? நானும் சங்கீதாவும் தப்பு பண்ணிட்டோம். தப்பு பண்ணிட்டோம். ஐயோ, என்னது இது? இவன் என்ன சொல்றான்? சங்கீதாவும் இவனும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவ வேற வயசு பொண்ணு. தப்புனா என்ன தப்பு? நீங்க என்ன ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் கூட்டிட்டு போனதா அம்மா சொல்றாங்க. அதுவும் மூர்த்தி என்ன பார்த்தாரா? சங்கீதாக்கு கட்டி இருக்குன்னு சொன்னீங்க. செல்லோ, தப்பு பண்ணிட்டோம் செல்லோ, தப்பு பண்ணிட்டோம் செல்லோ. என்ன சொல்றாருன்னு தெரியலையே. வாங்க. மேடம், வா பெனி. இன்னும் அந்த பிரகாஷ் அடங்கல மேடம். என்ன சொல்ற பெனி? ஆமாங்க மேடம், நேத்து ராத்திரி உங்க கைக்கு வீடியோ கிடைச்சிருச்சுங்கிற சந்தோஷத்துல பாருக்கு போயிருந்தாங்க. அப்ப என்ன பார்த்த பிரகாஷ், நீ ஏடா வீடியோ எடுத்து அது இதுன்னு சொல்லி 4 பேருக்கு முன்னாடி என் சட்டையை பிடிச்சு அசிங்கப்படுத்திட்டா மேடம், கேவலப்படுத்திட்டா மேடம். அக்கா பாத்தியாக்கா, அவனுக்கு இன்னும் திமிரு குறையவே இல்லக்கா. மேடம், வீடியோ உங்க கையில கிடைச்சும் அவன் திமிரு இன்னும் அடங்கலையே மேடம், அந்த துள்ளு துள்றான். அக்கா இப்பவே போனை போட்டு என்னன்னு கேளுக்கா. கிரடி, பதறாத. அக்கா, வெண்ணி அவன் மிரட்டினான்னா அது உன் காதுக்கு வந்து சேரும் நினைச்சுதாக்கா இதெல்லாம் பண்ணிருக்கான். ஆமாங்க மேடம். வினோ, வீடியோவை அவன் பார்த்தப்ப அவன் கண்ணுல தெரிஞ்ச பயத்தை முழுசா நான் பார்த்தேன். அவன் ஏதோ பெண்ணிதான் வீடியோ எடுத்திருக்கானோன்னு மிரட்டி பார்த்திருக்கான். நான் நேத்தே சொல்லலையா, வீடியோவை பார்த்து அதிர்ச்சி தாங்க முடியாம ஒயின் ஷாப் போவான்னு? அதான் நடந்திருக்கு. அங்க பெண்ணிய பார்த்ததும் பெண்ணிதான் மாட்டி விட்டுருப்பானோன்னு ஒரு ஆத்திரம் வலி. அதுக்குதான் அப்படி குதிச்சிருப்பான், வேற ஒண்ணும் இல்ல. மத்தபடி அவனால என்கிட்ட எல்லாம் விளையாட்டு காட்ட முடியாது. சரி பெண்ணி, அவன் அங்க தண்ணி அடிச்சுட்டு ஏதாவது பேசினானா? அதுல நமக்கு ஏதாவது விஷயம் கிடைச்சதா? பெருசா ஒண்ணு இல்ல மேடம். அவன் ஃப்ரெண்டு மகளுக்கு பர்த்டேவா, வீட்டி ஸ்டார் ஹோட்டல்ல நாளைக்கு ஃபங்க்ஷன் சொன்னாங்க மேடம். ஓ, அப்படியா? அக்கா, என்னக்கா யோசிக்கிற? இத வச்சு என்னக்கா செய்ய போற? இத வச்சு அடிப்பண்டி. பெனி மேடம்,
ஃபங்க்ஷனுக்கு அவ மட்டும் போறானா இல்ல சத்யாவும் கூட போறாளா? ஃபேமிலியோட தான் வரணும்னு அவன் ஃப்ரெண்டு சொன்னான் மேடம். ஓ ஓகே, சந்தோஷம். பெனே, நீ ஆபீஸ்க்கு போ, இத நான் பாத்துக்கறேன். சரிங்க மேடம். ஆனா அந்த பிரகாச மிரட்டி வைங்க மேடம். வரேங்க மேடம், வரேங்க மேடம். வினோ, நீ உடனே மூர்த்திய பார்க்க போற மாதிரி சத்யா அம்மா வீட்டுக்கு போற. அங்க நீ சங்கீதாவை பார்த்து பேசுற. அக்கா என்னக்கா நீ? அவளை இங்க வர சொன்னா அவ வந்துட்டு போறா. அவ பிடி நம்ம கையிலக்கா. லூசு மாதிரி புரியாம பேசாத. நேத்து நான் என்ன சொன்னேன்? சங்கீதா பிரகாஷ் விஷயத்துல சத்யாவுக்கு சந்தேகம் வர மாதிரி செய்யணும்னு சொன்னல. ஆமா, நீ போய் சந்தர்ப்பத்தை கிரியேட் பண்ணி சங்கீதா கிட்ட பேசு. அவளை நல்ல மிரட்டு. நீ மிரட்டுற மிரட்டல அத வச்சு அவ பிரகாஷ் கிட்ட தனியா போய் பேசணும், அழணும். சரிக்கா, நான் அவளை மிரட்டுறேன். அவளும் பிரகாஷ் கிட்ட போய் பேசுவா. நிச்சயமா தனியா தான் பேசுவாங்க. ஆனா இதுல உனக்கு என்னக்கா லாபம்? நான் சொன்னது செய், உடனே போ. சரிக்கா, நீ சொன்னா காரணம் இல்லாம இருக்காது. நான் போறேன். பிரகாஷ், என்ன இல்ல நேத்து நான் குடிச்சிட்டு வந்தேன், அதுக்கு என்ன இப்போ? நான் உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் கேட்கணும். என்ன கேட்கணும்? நான் ஏன் குடிச்சிட்டு வந்தேன்னு கேட்க போறியா? அது ஏன் இஷ்டம். அந்த விஷயம் இல்ல, சங்கீதாவோட விஷயம். சங்கீதாவோட விஷயமா? ஆமா, நேத்து நீங்க குடிச்சிட்டு வந்து நானும் சங்கீதாவும் தப்பு பண்ணிட்டோம். சந்தர்ப்ப சூழ்நிலை வெளியே தெரிஞ்ச அசிங்கம்னு வளர்னீங்க. என்ன நடந்துச்சு? ஓ, குடி போதில வளரிட்டம் போல இருக்க. என்ன யோசிக்கிறீங்க? என்ன யோசிக்கிறேன்? நான் என்ன சொன்னேன்? ஏன் குடிச்சிட்டு வந்து பேசினது கூட ஞாபகம் இல்லையா? தெளிவா சொன்னீங்க, நீங்களும் சங்கீதாவும் சந்தர்ப்பவசமா தப்பு பண்ணிட்டீங்கன்னு. என்ன சந்தேகப்படுறியா? சொல்லு, சந்தேகப்படுறியா? நீங்க நடந்ததை சொல்லுங்க. அப்போ சந்தேகப்படுற, அப்படிதானே? நீங்க சொன்னதை வச்சுதானே நான் கேக்குறேன். அதுவும் இல்லாம நீங்க என்ன செக்கப்க்கு கூட்டிட்டு போனதாவும் மூர்த்தி என்ன பார்த்ததாவும் அம்மா சொன்னாங்க. நீங்க இப்ப என்ன செக்கப்க்கு கூட்டிட்டு போனீங்க? சும்மா கடுப்ப கலப்பாத. அதான் ஏற்கனவே சொன்னேன், கட்டி இருக்கு, ஆபரேஷன் பண்ணணும்னு. அங்க ஹாஸ்பிடல் போறப்போ மூர்த்தி என்ன வந்துட்டாரு. அதை சமாளிக்கதா அப்படி சொன்னேன். என்ன அங்கேயே உங்க அக்கா மக வயித்துல கட்டி இருக்குன்னு காட்டி கொடுக்க சொல்றியா? அப்ப சந்தர்ப்பவசமா தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னீங்க. ஆமா, அதான் சொன்னேன். யாருக்கும் தெரியாம மறைக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை ஆகி போச்சுன்னு புலம்புனேன். இப்ப இதெல்லாம் ஒரு கேள்வியா? என்னமோ குறுக்கு விசாரணை பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க. இவர் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியலையே. டேய், என்னடா எதுக்குடா நைட்டு குடிச்சிட்டு வந்த? என்ன அதுக்குள்ள போட்டு கொடுத்துட்டியா? இப்ப சொன்னியால நைட்டே சொல்லிட்டியா? டேய், நேத்து நானே பார்த்தேன்டா. என்னடா இதெல்லாம்? ஏதோ மனக்கவலை அதான் குடிச்சேன். அதுக்கு என்ன இப்போ? என்னடா இப்படி பேசுற? இல்லடா அது. டேய் வேணாம், நீ திருந்திட்டேன்னு நினைச்சு வீட்டுல இருக்கிற எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. நீ அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணாத. டேய் என்னடா நீ ஏதோ மனசு சரியில்லைன்னு சொல்ற, திரும்ப திரும்ப நீ அதையே சொல்லிட்டு இருக்க. திருப்பியா? என்னடா இப்படி பேசுற? உனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கா, நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ஏதோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைனா அதுக்கு மறுபடியும் குடிச்சிட்டு வருவியா? ஹேய், அப்ப நான் என்னடா பண்ணுவேன்? எனக்குன்னு பொண்டாட்டியா வந்தவ எனக்கு பண்ண துரோகத்துக்கும் அசிங்கத்துக்கும் நான் குடிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கேன், இந்த வீடு தங்குமாடா? என்னடா நீ என் மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னன்னா? சரி விடு. அது என்ன, சங்கீதாவும் நீயும் ஏதோ தப்பு பண்ணிடான்னு புலம்பிட்டு இருந்த? மாமா என்ன சொல்றீங்க? சத்யா, நைட் தண்ணி பாட்டில் ஃபில் பண்ண வந்தப்போ நீங்க பேசினதெல்லாம் காதுல விழுந்துச்சு. எனக்கு ஒன்றும் புரியலமா. நைட்டு முழுக்க தூக்கம் வராம நான் இதையே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். டேய், என்னதான் நடக்குது சொல்றா? தப்பு பண்ணிட்டோன்னு பேசுற, அந்த பொண்ணை படிக்க வைக்கிற, அவளை பல சிக்கல்ல இருந்து காப்பாத்திருக்க.
அவ வயசு பொண்ணுடா. என்ன நடக்குதுன்னு சொல்றா. என்ன தப்பு பண்ணீங்க? மாமா என்ன அப்படி பேசுறீங்க? அவர் அப்படி எல்லாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டாரு. சங்கீதாக்கு வயத்துல கட்டி இருந்திருக்கு. அது அவங்க வீட்டுக்கு தெரியாம ஆபரேஷன் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிருக்காரு. அதை சொல்ல முடியாம தப்பு பண்ணிட்டேன்னு புலம்பிட்டு இருந்தாரு. வேற ஒண்ணும் இல்ல மாமா. ஓ அப்படியா? எல்லாம் சரிதான். ஆனா குடிக்கிறத விட்டுரு, புரிஞ்சுதா? என்னது குடிச்சிருக்கானா? எப்ப குடிச்சா அவன்? எல்லாரும் வாங்க, பிரகாஷ் குடிச்சிருக்கா. ஐஸ் வாட்டர் குடிக்க போலாம்டா. வெயில் காலத்தை குடிச்சா உடம்பு கெடுதல் சொன்னேன். அரை குறைய கட்டிட்டு கத்திட்டு இருக்க. ஓ அப்ப குடிக்கலையா? துபார் ஆனா ஒண்ணு, அவன் குடிச்சு மட்டும் வரட்டும், நடுவால வச்சு அசிங்கப்படுத்துருவான் அவனை. டேய், போடா, வேலையை பாரு. அவன் குடிச்சு மட்டும் வரட்டும், இருக்கடா அவனுக்கு. சும்மா விட மாட்டேன், உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அவன் மட்டும் குடிச்சு வரட்டும், இருக்கு அவனுக்கு. என்னடா இது என்னமோ குடி கிடின்னு உளறிட்டு இல்லப்பா, போறான். நானும் பிரகாஷ் பேசிட்டு இருந்தோம். இவன் அரை குறையா கேட்டு வளர்றான். டேய் பிரகாஷ் நல்லவன்டா, அவனை சந்தேகப்படாதீங்க. ஏதோ கொஞ்ச நாளா சத்யா கூட கொஞ்சம் மனஸ்தாபம், அதுக்காக குடிக்கலாம் போக மாட்டான். நீங்க அவனை சந்தேகப்படுறது தெரிஞ்சா வருத்தப்பட போறான்டா. இல்லப்பா, சந்தேகம் எல்லாம் படல. நான் ஆபீஸ் கிளம்புறேன். பாத்தீங்களா மாமா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு? என் மேல உள்ள கோவத்துல நீங்க குடிச்சு அவரையும் அவர் நம்பிக்கையும் தண்டிக்காதீங்க. இதை நான் எனக்காக சொல்லல, அவருக்காக சொல்றேன். வாமா வினோதினி. டேய் முத்தி, வினோதினி வந்திருக்கு. என்ன வினோ இந்த பக்கம் வந்திருக்கிற? ஏன் வரக்கூடாதா? ராமர் இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தி. ராமாயணம். என்னடா நீ ஆசியா ராமன் சீதைன்னு சொல்ற, கிண்டல் பண்ற? அவருக்கு என்ன, இதுக்கு மேலையும் பேசுவாரு. சரி, வந்த விஷயத்த சொல்லு. எல்லாம் நல்ல விஷயம்தான். நீங்க தான் அங்க வர மாட்டேங்கிறீங்களே, அதான் நானாவது இங்க வரலான்னு தான். நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேம்மா, அவன் கேட்டாதானே. என்ன வினோ பாசம் பொங்கி வலியுது? பின்ன இப்பதான் நான் ஜோசியக்காரனை பாத்துட்டு வரேன். ஜோசியக்காரனியா? அப்படி எதுக்கு பார்த்த? இந்த நக்கல் தானே வேணான்னு சொல்றது. ஐயோ அவளை பேச விடுறா, நீ சொல்லுமா. அது ஒண்ணும் இல்ல, எனக்கும் இவருக்கும் கூடிய சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு சொன்னாரு. என்ன வினோ நிஜமாவா சொல்ற? அப்படியா சொன்னா? அவன் சொல்லுவான், நீ இங்க இருக்கிற இருப்பு தான் பிடிக்கல. என்னக்கா சொல்ற? பின்ன நீ இங்க இருக்க, வினோ அங்க இருக்கா, அப்புறம் எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? நாங்க தான் அடிக்கடி ஜூஸ் குடிக்கிறோமே. என்னடா சொல்ற? நான் குழந்தை பாக்கியத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ ஜூஸ் குடிக்கிறோன்னு சொல்ற. ஜூஸ் குடிச்சா குழந்தை வந்துருமா? அது இல்லம்மா, அது உடம்புக்கு நல்லது. லேகிய மாதிரி. லேகியமா? அப்போ அது உடம்புக்கு நல்லதுதான். ஆமாக்கா, அது நல்லதுக்கு தான். சங்கீதா, என்ன பாத்துட்டு நிக்கிற? போய் காஃபி போடுமா? இல்ல 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 பரவாயில்ல. என்ன சங்கீதா, காலேஜ் எல்லாம் நல்லா போகுதா? நல்லா படிக்கிறியா? என்ன சங்கீதா கேக்குறாள்ல, சொல்லு. நல்லா படிக்கிறேன். பாத்துக்கோ, உன் மாமா உன்னை லட்சியமா நினைச்சிட்டு இருக்காரு. நீதான் படிச்சு இந்த குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும். நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். நீ இப்படி பேசுறத கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? முதல்ல வீட்டுக்கு வந்தப்போ கோவத்துல பேசின, ஆனா இப்ப நீ அக்கறையா விசாரிக்கிறியம்மா. பழசெல்லாம் பேசி என்னங்க ஆக போகுது? சங்கீதா படிக்கணுங்கிறதா என்னோட ஆசை. அவ முன்னுக்கு வந்தா நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுவீங்கல்ல. நல்லா சொன்னமா. உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும், வரியா சங்கீதா? என்ன அவள்கிட்ட தனியா? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டு. இது பொம்பளைங்க சமாச்சாரம். என்னம்மா, அது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? கூட்டிக்கிட்டு போய் புத்தியில உரைக்கிற மாதிரி சொல்லு. நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு மாத்திரையை முழுங்க சொல்லு. வா சங்கீதா வா. அக்கா, வினோக்கு எவ்வளவு அக்கறை பாத்தியாக்கா? ஆமாப்பா, அவ மாறிட்டா. போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. என்னடி வீட்ல ரொம்ப நிம்மதியா இருக்க? அக்கா, ஏய், நேத்து அக்கா காட்டின வீடியோவை மறந்துட்டியா? இல்லக்கா. இல்லக்கானா? அப்படியே செல்ல மாதிரி நின்னுட்டு இருக்க. இப்பவே போய் அவர்கிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் சொல்லட்டுமா? வேண்டாம்க்கா. அந்த பயம் இருக்கட்டும். நான் இங்க வந்ததே உன்னை பார்க்கதான். ஞாபகம் வச்சுக்கோ, சதீஷ் விஷயத்துல என் அக்காவோ பென்னியோ இருக்கிறது தெரிஞ்சது, உன் கதி அதோ கதிதான். இல்லக்கா, சொல்ல மாட்டேன்க்கா. சொல்ல மாட்டேன்னு சும்மா இருந்தா என்ன? என் அக்கா என்ன சொல்லிருக்கா? சதீஷ் விஷயத்துல
அந்த பிரகாஷ் தேவையில்லாம தோண்டி துருவிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்துல எங்க மேல ஏதாவது டவுட் வந்தாலே முதல்ல அந்த பிரகாஷும் சத்யாவும் தான் காலி ஆவாங்க. வீடியோ நேரா ஜெய்ஹிந்த் விலாஸ்க்கு தான் போகும். புருஷனும் பொண்டாட்டியும் அடிச்சுக்கிட்டு நாறுவாங்க. ஊரே பார்த்து சிரிக்கும். அதோட மட்டும் முடிஞ்சிடாது. உன் நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அக்கா என்னடி அக்கா? என்னமோ எனக்கு பிரகாஷ் இருக்கா, எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான்னு சொன்னியாமே. அக்கா தெரியாம சொல்லிட்டேன்க்கா. என் அக்கா முன்னாடி நின்னு பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? யார் கொடுத்த தைரியம்? எல்லாம் அந்த பிரகாஷ் கொடுத்த தைரியம் தானே?